la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. நிர்வாக திறமை, பணம் கொடுக்கிறது, வாங்குறது, போறது எல்லாம் விட்டுருங்க. நமக்கு தேர்தல்ல ரிசல்ட் அதான் முக்கியம். எந்த தேர்தல் ஒழுங்கா நடக்குது? பணம் கொடுக்காம தேர்தல் நடக்குது இல்ல. ஆனா டிடிவி தினகரனை ஜெயிக்க வச்சவர் செந்தில் பாலாஜி. டஃப் மேன், நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறது அவரோட கொள்கை. அவர் ஊழல் பண்ணாரா இல்லையாங்கிறதால கோர்ட்டு முடிவு போட்டு நம்ம போகணும். கொங்கு மண்டலத்தில் டிஎம்கே வீக் ஆகிட்டு வருது. செந்தில் பாலாஜியால திருப்பி நிலைநிறுத்த முடியுமா? 26 உதய் வெர்சஸ் விஜய் தான் களமா சார். அதாவது அதற்கான விதையை வந்து திமுகவை போட்டாங்களோ? தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி துவங்கினா யாரையும் எதிர்க்கணும். எம்ஜிஆர் துவங்கின போது கலைஞர் எதிர்த்தார், வைகோ தொடங்கின போது கலைஞர் எதிர்த்தார், விஜயகாந்த் தொடங்கின போது கலைஞர் எதிர்த்தார், ஜெயலலிதா கூட சேர்ந்தார். எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டு அரசியல், ஆதரவு அரசியல் கிடையாது. நீங்க ஒரு கட்சியை ஆதரிக்கணும், அப்படி எதுக்கு நான் உனக்கு ஓட்டு பண்ண போயா அவனுக்கே போடுறேம்மா. ஜனங்களோட இயற்கை. யாரை விஜய் எதிர்க்க போறாரு? கலைஞர் இருக்கும்போது பேராசிரியருக்கு துணை முதல்வர் கொடுக்காம ஸ்டாலின் கொடுத்த போது எல்லாரும் பேராசிரியர்கிட்ட போய் சொன்னாங்களாம், உங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கலன்னு. அதான் எனக்கு என்னங்க, தம்பி வரட்டங்க, அவர் தான் ஃபியூச்சர். ஸ்டாலின் சொன்னாங்க. அந்த பெருந்தன்மை துறைமுறை இல்லை பார்த்தீங்களா? ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி. வணக்கம். செந்தில் பாலாஜி எல்லாருக்குமே சர்ப்ரைஸே கிடையாது. அவருக்கு இருந்த துறையவே திருப்பி கொடுத்துருக்காங்க. சிறையில் ஏகப்பட்ட மிரட்டல்கள்லாம் வந்துச்சு. ஏக்நாத் ஷிண்டே மாதிரிலாம் உருவாயிடுவார் அப்படின்னு பல வதந்திகள். அதையெல்லாம் தாண்டி முதல்வர் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மடலையே ட்விட்டரில் போட்டிருந்தாரு. அதையும் தாண்டி அவர் வகித்த துறையவே கொடுத்துருக்காங்க. ஏன் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் சார்? இல்லை, துணை முதல்வர் கொடுக்கறதா இருந்துதான். அப்புறம் அவருக்கு ஸ்டாலினோட நெருக்கமான ஆலோசனைகள்லாம் வேண்டாம், ரொம்ப ஓவராக பண்ண வேண்டாம், கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம், கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து அதே துறை கொடுக்கப்பட்டது. என்ன காரணம்னா, ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜியோட லாயல்ட்டியை மதிக்கிறார். விசுவாசம்தான் முதல். விசுவாசமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பதவிகள் திரும்பி வரும் அப்படின்னு சிக்னல் கொடுக்குறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு பல அமைச்சர்கள் ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இல்லை. அவருக்கும் தெரியும், எல்லா திமுக தலைவர்களுக்கும் தெரியும். எங்கெங்கே பேசுகிறாங்க, எந்தெந்த இடத்துல தொடர்பு வச்சுருக்காங்க, எங்கே லீக் பண்ணுறாங்க, எல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியும். ஆனால் அவர் கைகள் கட்டப்பட்டிருக்கு, கையில் கண்டிப்பாக கட்டப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி மேலே ஆட்களை வளர்த்து விட்டா லாயல்ட்டிக்கு நான் பரிசு கொடுப்பேன். உங்களை தண்டிக்காமல் இருந்தாலும் இருப்பேன், ஆனால் எனக்கு லாயல்ட்டி ஆட்கள் தூக்கி விடுவேன் அப்படிங்கிறது ஒரு சிக்னல் காட்டுறாரு. சரி, செந்தில் பாலாஜி அந்த பக்கெட்டில் பவர்ஃபுல் மேன். கொங்கு ரீஜியனில் டிடிவி தினகரன் ஜெயிச்சதுக்கு காரணமே ராதாகிருஷ்ணன். டிடிவி தினகரன் இல்லைங்க. எல்லாரும் சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி தான் ஜெயிக்க வச்சது. அது டிடிவியே சொன்னாரா, நான் எங்கே ஜெயிக்கிறது, பாலாஜியே ஜெயிக்க வச்சா என்னன்னு டிடிவி சொல்கிறேன். நிர்வாக திறமை, பணம் கொடுக்கறது, வாங்குறது, போகிறது எல்லாம் விட்டுருங்க. நமக்கு தேர்தலில் ரிசல்ட் அதான் முக்கியம். எந்த தேர்தல் ஒழுங்காக நடக்குது? பணம் கொடுக்காம தேர்தல் நடக்குது இல்லை. ஆனால் டிடிவி தினகரனை ஜெயிக்க வச்சவர் செந்தில் பாலாஜி. டஃப் மேன், நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறது அவரோட கொள்கை. அவர் ஊழல் பண்ணாரா இல்லையாங்கிறதால கோர்ட்டு முடிவு போட்டு நம்ம போகணும். செந்தில் பாலாஜியால் திருப்பி நிறுத்த முடியுமா, நிலைநிறுத்த முடியுமா? கொங்கு மண்டலத்தில் டிஎம்கே வீக் ஆகிட்டு வருது. முத்துசாமியால் ஒன்றும் பண்ண முடியல. ஏஜ் அவர் முட்டி மோதி கட்டி புரண்டு என்னவோ பண்ணி பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வருது. இந்த பக்கம் வேலுமணி வந்து போட்டு புல்டோஸ் பண்ணிட்டு வர்றார், கட்சியை நல்லா வளர்த்துட்டு வர்றார். வேலுமணியோட புல்டோசரை தடுக்கிற சக்தி செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் இருக்குன்னு ஸ்டாலின் ஃபீல் பண்ணுறாரு. அதனால் ஒரு ரீசன். ரெண்டாவது, இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்ச மாதிரி முத்துசாமி கூட தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, 10 ரூபா இருக்காதுன்னு தோன்றுறது. கரூர் ஆட்கள் வரமாட்டாங்க. இது சில 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 கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். சில கட்டுப்பாடுகளுடன் ஆட்சி. ஏன்னா அவருக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது, அவருக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கோர்ட் மானிட்டர் பண்ணுறது. அவர் வேறு வழக்கில் இருக்கார். அடக்கி வாசிப்பார் செந்தில் பாலாஜி. அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானத்தையும் கொடுக்க வேண்டிய வருமானத்தையும் நல்லா பார்த்துட்டு கட்சி நிதி அதெல்லாம் கில்லாடி. செந்தில் பாலாஜியோட லாயல்ட்டி வந்து ஸ்டாலினோட குடும்பமே பாராட்டுறது. அதில் எந்த தப்பும் கிடையாது. ஸோ இது வந்து செந்தில் பாலாஜி மறுபடியும் வந்தது ஸ்டாலினுக்கு, கட்சிக்கு
ஒரு பெரிய ஒரு தெம்ப வரவேற்பு தெம்புன்னு தான் சொல்ல முடியும். ஓகே சார், நேற்றைக்கு தான் அமைச்சர் ஆக்கியிருக்காங்க செந்தில் பாலாஜியை. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு மிக முக்கியமான அப்சர்வேஷன் வந்திருக்கு. அதுவும் செந்தில் பாலாஜி வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கு தான். ஸோ செந்தில் பாலாஜி மட்டும் அந்த வழக்குல சம்மந்தப்படல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கு, அதாவது ஊழல் வழக்கில் உள்ள அமைச்சர்கள் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி நீதிபதியை, ஒரு சிறப்பு நீதிபதியை போட்டு வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சஜஷனை சென்னை ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி சார் பார்க்குறது? ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஜி அவர்கள் இந்த வழக்கை தாமாக முன்வதி எடுத்த பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு கண்டனங்கள் எழுந்தது. இவர் எப்படி உரிமை இருக்குது, எப்படி எடுக்க முடியும், ஸ்டே வாங்கினேன், அது வாங்கினேன், சுப்ரீம் கோர்ட் போகிறேன், ஹைகோர்ட் போகிறேன், எல்லாம் ரைட். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு ஊழல் அரசியல்வாதிகளை மன்னிப்பதாக இல்லை. அது எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, திமுகவோ அதிமுகவோ ஆம் ஆத்மியோ என்ன கட்சியில் இருந்தாலும் ஊழல் அரசியல்வாதிகளை உச்சநீதிமன்றம் மன்னிக்காது, அவங்களுக்கு இணக்கமாக நடக்காது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அமைச்சர் மீது மட்டும் வழக்கு இல்லை, ஒரு 5-6 அமைச்சர் மீது வழக்கு இருக்குது. ஆனந்த் வெங்கடேஷ், ஜஸ்டிஸ் ஆனரபிள் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்தார். அது இப்போ போயிட்டுருக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நீதிபதிகளுக்கு தலை சுமை பயங்கரம். என்னதான் நீங்கள் ஃபுல் கெப்பாசிட்டி ஜட்ஜு கொடுத்தா கூட பெண்டன்சி ஆஃப் த வழக்குகள் லட்சக்கணக்கில் குவிஞ்சு கிடக்கு. அவங்களால டீல் பண்ணவே முடியல. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சான், வாய்தாலாம் வாங்கக்கூடாது, சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடியும். எங்கே சீக்கிரம் முடிக்கிறது? ஒரு லாயிரம் அட்ஜாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் என்ன பண்ணித்தான் சுப்ரீம் கோர்ட்டு, இந்த ஊழல் வழக்குகள் இந்த மாதிரி போச்சுன்னா ரொம்ப மோசமாயிடும், ஒரு தனி நீதிபதி போட்டு தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட், இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீஃப் ஜஸ்டிஸ் வந்திருக்கார். பிரமாதமான சீஃப் ஜஸ்டிஸ் ஸ்ரீராம். அவர் வந்து தமிழ் நல்லா பேசுவார், தமிழர். அவரை இதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் கங்கா பூர்வாலாவது பொன்முடி யாரும் தெரியாது, நெகிழ் யாரும் தெரியாது, கங்கா பூர்வாலாக்கலாம். இவருக்கு எல்லாம் அத்துப்படி. இப்போ ஜட்ஜஸ்லாம் சொல்கிறாங்க, நம்ம நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீஃப் ஜஸ்டிஸ் வந்திருக்காரு, கரைச்சி குடிச்சு தமிழ்நாடு பாட்டி கரைச்சி குடிச்சு வச்சிருக்காரு. அதனால் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு நீதிபதியை போட்டு இந்த அமைச்சர்கள் வழக்கை மட்டும் சீக்கிரமாக விசாரித்து முடிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் விரும்புது. கூடிய சீக்கிரம் அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் வரலாம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதான், தப்பு பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டு தான். அது இழுக்கடிச்சிட்டு போனீங்கன்னா மக்கள் மத்தியிலும் கெட்ட பேர். தவறு பண்ணலன்னா அவங்களுக்கு மன உளைச்சல். தவறு பண்ணியிருந்தாங்கன்னா தண்டனையும் தள்ளி போகுது. இந்த பல்வேறு காரணங்களினால் சீக்கிரமாக வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கணும்னு ஒரு தனி நீதிபதியை போட்டு இந்த அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்குகள் எப்படி இப்போ ஸ்பெஷல் கோர்ட் இருக்க மாதிரி எம்எல்ஏ எம்பிக்கு ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு, அதுவும் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குதுன்னா அதுக்கும் வேலை ஜாஸ்தி. நீங்கள் நீதிபதியை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்க தலைமையில் 10,000 ஃபைல் இருந்தால் அவங்க என்ன தான் ஃபைல் பார்க்க முடியும்? ஸோ ஹைகோர்ட்லேயே ஒரு தனி பெஞ்சோ சிங்கிள் ஜட்ஜோ போட்டு இந்த அமைச்சர்கள் மீது உள்ள வழக்குகளை விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருது. ஓகே சார், இன்னும் 2026 ஒரு 17 மாதம் தான் இருக்குது. இதுதான் கடைசி அமைச்சரவை மாற்றமாக இருக்குமா, இல்லை வேறு எதுவும் சர்ப்ரைஸ் நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? தெரியல. இது அமைச்சரவை மாற்றம் என்பது முதல்வரின் பெரகேட்டிவ், முதல்வரோட ஒரு தனி சுதந்திரம், தனி வெறுப்பு எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இப்போ நாளைக்கு செந்தில் பாலாஜி கன்விக்ஷன் ஆச்சுன்னா அந்த வேகன்சி காலியாகலாம். அப்போ விடுதலை செய்யப்பட்டதுன்னா தொடர்ந்து போகலாம். மற்ற அமைச்சர்களுக்கு இதே பிரச்சனை தான். 4 அமைச்சர்களுக்கு மேலே வழக்கு இருக்குது. அவங்க கன்விக்ஷன் ஆச்சுன்னா எப்படி தொடர முடியும்? மந்திரி சபை. ஆனால் இப்போ மந்திரி சபை ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்குது. 35 இதுக்கு மேலே ஒரு அமைச்சரை போட முடியாது. ஃபுல் கெப்பாசிட்டி ரொம்ப வழியுது, பிரிம்ல இருக்குது. அதனால் இனிமேல் ஏதாவது 1-2 வேகன்சி வந்தால் தான் போட முடியுமே தவிர, அப்பாவும் சொல்லி பார்த்தாராம். ஏங்க மனோஜ் தங்கராஜ் ஒரு கிறிஸ்டியன், அவர் எடுத்தீங்க, அதுக்கு மேலே நான் கிறிஸ்டியன் என்ன போடுங்க. ஸ்டாலின்ட்டு இந்த மதம் ஜாதி இதெல்லாம் பேசினா பிடிக்காது அவருக்கு. அப்பாவை நீங்கள் ஸ்பீக்கராகவே இருங்க, இல்லை ரிசைன் பண்ணிட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்பாவும் மந்திரி சபை கடைசி வரைக்கும் முட்டி மோதி சித்ரஞ்சன் ரோட்டில் விடாமல் பிடிச்சிட்டார். ஃபாதர்லாம் கிறிஸ்டியன் ஃபாதர் எல்லாரையும் பிடிச்சி அவருன்னா மனோஜ் தங்கராஜ் போனதான் கிறிஸ்டியன். ஸ்டாலின் சொன்னாங்க, என்னங்க மத ஜாதி அடிப்படையில் கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படிங்க நான் மந்திரி சபை பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்தானை ரிலீவ் பண்ணிட்டு நாசரை கூப்பிட்டு வந்த மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு ஷஃபில் வந்து அப்பாவுக்கு கேட்டாரா? அப்பாவுக்கு கேட்டது என்னென்னா, மனோஜ் தங்கராஜ் கிறிஸ்டின், அவருக்கு எடுத்து என்ன போடுங்கன்னு கேட்டிருக்காரு. அது ஸ்டாலின் ஒத்துக்கலை. மஸ்தான் வந்து அவருக்கு அவர் சொந்த ஊர்லேயே எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அது அமைச்சர்ன்ற வந்த உடனே 2 கம்பு முளைச்சா மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அது வந்து லோக்கல் டிஎம்கே எல்லாம் வந்து
எப்பவுமே எல்லா ஊர்லேயும் ஒரு அமைச்சர் வர்சஸ் மாவட்ட செயலாளர் எல்லா கட்சியிலையும் ஓடும். டிஎம்கே மட்டும் இல்லை, ஏடிஎம்கே கூட அமைச்சர் தான் மாவட்ட செயலாளர் ஒத்து வரா. ஏன்னா ஒரு உரையில் 2 வாள் இருக்க முடியாது. சமீபத்தில் மாவட்ட செயலாளர் பதவியும் பறிச்சாங்க. ஸோ மஸ்தான் குடும்பமே அரசியல் பண்ணுறதுங்கிற ஒரு கட்ட பேர், நிர்வாகத்திலையும் கொஞ்சம் சிக்கல்ன்ற மாதிரி ஒரு பேர். அப்புறம் இந்த என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்டில் நிறைய கம்ப்ளைண்ட் வருது, இன்னும் சரியாக ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு ஒரு புகாரெலாம் வந்தவுடனே ஸ்டாலின் சொன்னால் போதுங்க, நம்ம பார்த்துக்கலாம், வேறு யாராவது பார்த்துக்கலாம். இன்னொரு முஸ்லீம் எம்எல்ஏ இருந்தார் சப் டிஸ்ட்ரிக்டில், பாளையங்கோட்டை, அவருக்கு வரும்னு எதிர்பார்த்தார். ஆனால் ஸ்டாலின் சொன்னால் இல்லைங்க, பரவாயில்லைங்க, நம்ம நாதருக்கே கொடுக்கலாம். கண்ணப்பனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை காலம் குறைக்கப்பட்டது. அவர் பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டராக போட்டாங்கன்னா சிவசங்கரோட சண்டை போட்டதுனால அவர் தண்டனை முடிந்து விடுதலையாகி இப்போ பால்வளைத்துறைக்கு வந்துட்டார். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ரீசன் வச்சுருக்கார் ஸ்டாலின். ஒரு தண்டனை கொடுப்பாரு, அந்த தண்டனை காலம் முடிஞ்சவொடனே எலிவேஷன் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய எலிவேஷன் நாங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு எதிர்பார்த்தோம், அது வரல. ஆனால் இப்போ 35 அமைச்சர்களை மாற்ற முடியாதே தவிர கேபினட் ரீஷஃபிள் பண்ண முடியும், ஷஃபிள் ஆகலாம். நாளைக்கே துணை அமைச்சரோ முதல் அமைச்சரோ அமைச்சர் போட முடியாது, கேபினட் ரீஷஃபிள் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. ஒரு கேபினட் ரீஷஃபிள் தேர்தலுக்கு முன்பாகவோ இல்லை அடுத்த ஆண்டு பிகினிங்லேயோ வரலாம் என்று எதிர்பார்க்கப்படலாம். அப்போ சில மூத்த அமைச்சர்களோட பற்கள் பிடுங்கப்படும் அப்படின்னு ஒரு தகவல் வந்து. ஓகே சார், அதாவது 26 உதய் வெர்சஸ் விஜய் தான் கிளம்பா சார். அதாவது அதற்கான விதையை வந்து திமுகவை போட்டாங்களோ, உதயநிதியை முன்னிறுத்துவதன் மூலமாக ஃபைட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ. ஏன் உதய் வெர்சஸ் அண்ணாமலை இருக்க முடியாதா? அவரும் யங்ஸ்டர் தானே, கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப் தான், கொஞ்சம் சின்ன பெரியவராக இருக்கலாம். சரி, விஜய் வந்து லாங் வே டு கோ. அவர் இப்போ தான் இன்னிங்ஸ் துவக்கியிருக்கார், இன்னும் பேட்டிங்கே வரல. இப்போ தான் டாஸ் போட போயிருக்கார். டாஸ் போட்டு ஜெயிச்சு பேட்டிங் அடித்து 6 அடித்து செஞ்சுரி அடித்து அதுக்கப்புறம் தான் மக்கள் ஆதரவு பெருக முடியும். அண்ணாமலை 4 வருஷம் செஞ்சுரி அடித்து போயிட்டார், 4 வருஷத்தில் செஞ்சுரி அடித்து வின் பண்ணி மக்கள் ஆதரவு பெற்று போயிட்டார். ஸோ நீங்கள் உதய் வர்சஸ் விஜய்ன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க தயாராக இல்லை. விஜய் இன்னும் ஆட்டக்காலத்துக்கே வரல, இப்போ தான் மீட்டிங் போடலாமா வேணாமா, என்ன இன்னும் கட்சி கடி முடிவு பண்ணுறது நாள் ஆச்சு, கொள்கை என்னன்னு சொல்ல, யாரை எதிர்க்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி துவங்கினா யாரையும் எதிர்க்கணும். எம்ஜிஆர் துவங்கின போது கலைஞர் எதிர்த்தார், வைகோ தொடங்கின போது கலைஞர் எதிர்த்தார், விஜயகாந்த் தொடங்கின போது கலைஞர் எதிர்த்தார், ஜெயலலிதா கூட சேர்ந்தார். எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டு அரசியல், ஆதரவு அரசியல் கிடையாது. நீங்கள் ஒரு கட்சியை ஆதரிக்கணும், அப்படி எதுக்கு நான் உனக்கு ஓட்டு பண்ண போயா, அவனுக்கே போடுறேம்மா. ஜனங்களோட இயற்கை. யாரை விஜய் எதிர்க்க போகிறார் அதை மட்டும் சொல்லுங்கள், அப்புறம் யார் களம்னு நான் சொல்கிறேன். சார், உதயநிதிக்கு எலிவேஷன் கொடுத்தது மூலமாக வரக்கூடிய எலெக்ஷனை உதயநிதி சென்ட்ரிக்காக தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்களா? இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் முழுக்க கேம்பெயினை லீட் பண்ணி போனதில் உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. முதல்வரும் பண்ணாலும் பெரும்பான்மை இடங்களுக்கு இவரே உதயநிதி அவர்களே போனார். 26 பொறுத்த வரைக்கும் உதயநிதியை சென்ட்ரிக்காக வச்சு தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்களா டிஎம்கே? உதயநிதி வந்து 26 எலெக்ஷனில் பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறார். பெரிய ரோல் கேண்டிடேட் செலெக்ஷன்லாம் உதயநிதி தான். பல பெருசுங்களுக்கு சீட்டு காலி, பல பெருசுகளுக்கு சீட் கொடுக்க போவதில்லை. சாய்ஸ் ஆஃப் நியூ கேண்டிடேட்ஸ் எல்லாம் யங்ஸ்டர் வர போகிறாங்க. திமுகவோட முகமே மாறும்னு சொல்கிறாங்க. யங்ஸ்டர் நிறைய பேர் வர போகிறாங்க உள்ளன்றாங்க. கலைஞர் இருக்கும்போது பேராசிரியருக்கு துணை முதல்வர் கொடுக்காம ஸ்டாலின் கொடுத்த போது எல்லாரும் பேராசிரியர்கிட்ட போய் சொன்னாங்களாம், என்னங்க உங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கலன்னு. அதான் எனக்கு என்னங்க, தம்பி வரட்டங்க, அவர் தான் ஃபியூச்சர். அது ஸ்டாலின் சொன்னார். அந்த பெருந்தன்மை தொடர்பு இல்லை பார்த்தீங்களா? பேராசிரியர் எங்கள் அப்பா கேட்ட பொழுது இல்லை தம்பி வரட்டும், எனக்கு வேண்டாம், நான் உங்கள் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொன்ன பேராசிரியருங்க இப்போ முட்டுக்கட்டை போடுற துறைமுருகன் ஸ்டாலினே ஒரு நெருக்கமானவர்கிட்ட சொல்லியிருக்காரு. பேராசிரியர் பெருந்தன்மை துரைமுருகன் இல்லைன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்த தேர்தலில் உதயநிதி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. ஸ்டாலினுக்கு அப்போ என்ன இழுக்கு தானே. ஸ்டாலின் தலைமையில் தேர்தலை சந்தித்து ஒரு 27-28 வாக்கில் உதயநிதியை முதலமைச்சராக்கிட்டு இவர் கட்சி தலைவராக அவ அப்பா பண்ணாத காரியத்தை பையன் பண்ண போகிறார். கலைஞர் கடைசி வரைக்கும் எந்த போஸ்ட்டும் கொடுக்கல ஸ்டாலினுக்கு. ஆமாம், ஓய் மந்திரி கொடுக்க மாட்டேன், மேயர் கொடுத்து அதிகம்ட்டாரு. அப்புறம் மந்திரி கொடுத்தாரு, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாரு. அப்புறம் ஒர்க்கிங் பிரசிடென்ட்டே போராடி ஸ்டாலின் வந்து போராடி 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 பதவியை பெற்றார். உதயநிதியை லட்டு மாதிரி அடிச்சுன்னு போட்டார். 4 வருஷத்தில் டெப்டி சீஃப் மினிஸ்டர், 4 வருஷம்
அரசியலுக்கு வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர். அவருக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, ஹார்ட் ஒர்க் இல்லையா சார்? தாம் பட்ட கஷ்டத்தை தாம் பையன் படக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2026 ஸ்டாலின் தான் லீட் பண்ணுவார். உதயநிதி வந்து ஒரு சாரதியாக இருந்து வெற்றி வாய்ப்பை நிர்ணயிச்சுட்டு அப்புறம் ஒரு 1 or 2 years கழிச்சு அப்பாட்டேருந்து பதவி வாங்கிக்கலாம். ஸ்டாலினுக்கு ஓய்வு தேவைப்படுது. அவர் 50 வருடம் ஆண்டு காலம் அரசியல் இருந்தாச்சு, போராட்டங்கள் அது இது. அவருக்கு ஓய்வு தேவைப்படுறதுங்கிறது தப்பு இல்லை. நம்ம 60 வயசு ரிட்டையர் ஆன மாதிரி கடைசி வரைக்கும் பாலிடிக்ஸில் இருக்கணும் கணக்கு கிடையாது. அவர் சொல்லலாம் பிரைம் மினிஸ்டர் மோடி மாதிரி நானும் 75 ரிட்டையர் ஆகிட்டு போகிறேன், இப்போ 72 73 மாறுது, இன்னும் 2 வருஷம் ரிட்டையர் ஆகிட்டு போகிறேன், நான் என் பேரம்பாத்திங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஏங்க அது ஒரு லைஃபுங்க. பேரம்பாத்திங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது, ஜாலியாக வாக்கிங் போகிறது, நமக்கு பிடிச்ச சினிமா பார்க்குறது, ஒரு ஓய்வுங்கிறது தேவை. அவரும் 52 ஆண்டுகள் போராட்டம் வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது. பையன்கிட்ட கொடுத்துட்டு இப்போது எல்லா கம்பெனி டிவிஎஸ் சிம்சன்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அடுத்து பையன்கிட்ட கொடுத்து அப்பா ரிட்டையர் ஆகிடுவார். எல்லா கம்பெனியும் மெட்ராஸில் என்ன கம்பெனி எடுத்தாலும் டிவிஎஸ், சிம்சன், அப்புறம் ராணே, லூகாஸ் எல்லாமே அப்பா அப்புறம் பையன்கிட்ட கொடுத்து அப்பா ரிட்டையர் ஆகிடுவார். அரசியல்லையே அதை கொண்டாடக்கூடாதுன்னு கேட்டாராம். அதனால் எனக்கு தெரிஞ்சு 26 ஸ்டாலின் தலைமையில் தேர்தலை சந்தித்து கட்சி ஜெயிச்சதுன்னா 1 வருடம் 2 வருஷத்தில் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிட்டு ஸ்டாலின் வந்து ரிட்டையர் ஆகிட்டு பேரம்பேத்திங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கட்சி தலைவராக இருந்து கட்சியை மட்டும் பார்த்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன். உதயநிதி எலிவேட் ஆனார் அப்படின்னா பல சீனியர்களுடைய பல் பிடுங்கப்படும்னு சொன்னீங்க. இப்போ சீனியர்கள் தான் ஒரு சில மாவட்டங்களில் குல வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சினா நேருவை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் திருவண்ணாமலைனா ஏவா வேலுவை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. வேலூர்னா நம்ம துரைமுருகனை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது நடந்துருமா சார்? ஏன்னா அவங்க தான் வந்து அந்த மண்டலத்துடைய ஒரு தலைக்கர்த்தர்கள். அவங்கள தாண்டி அவங்கள சீனியர்களை கொஞ்சம் கீழே குறைச்சிட்டா அது கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்குரலாக இல்லாதா? 26 வரைக்கும் பெரிய மாற்றங்கள் எதுவும் சீனியர்கிட்ட இருக்காது. 26க்கு அப்புறமா சொல்கிறேன். 26க்கு அப்புறம் ஒரு மேலே சீட் கொடுக்கலாம். சரி, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ட்ரிச்சினா நேருன்னா ட்ரிச்சி. ஆமாம். எத்தனை வருஷமா? 50 வருஷமா. இப்போ யார் வந்திருக்கா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் பையன் டஃப் ஃபைட் கொடுக்குறார். நேருக்கு டஃப் ஃபைட் கொடுக்குது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. யாரோட ஆளு? உதயோட ஆளு, உதயோட ஃப்ரெண்டு. 2 பேர் ஒன்றா கோலி விளையாடினவங்க, கிரிக்கெட் விளையாடினவங்க. உண்மைதான் சார். ஆனாலும் இல்ல, அன்பிலுக்கு டஃப் கொடுக்கறதுக்காக தன் பையனை எம்பி ஆக்கியிருக்காரு. இவங்க வளர்த்து விடுவாங்க. திமுகவில் என்னன்னா ஒரு மாவட்டத்திலையும் வளர்த்து விடுவாங்க. இப்போ அதே இப்போ சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் தான் இருக்காரா? இல்லை, போயிட்டாரு. இப்போ பனமரத்தப்பட்டி ராஜேந்திரன் மந்திரியாக இருக்கார். மந்திரியாக இருக்கார். அந்த மாதிரி அமைச்சர் பதவி வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்வாக்கு வந்துடும். ஒரு தலைவர் எப்படி செல்வாக்கு, மாவட்ட தலைவர் எப்படி செல்வாக்காரு? ஜெயலலிதா அப்படியே எங்கே போவேன், ஒரு கட்சி தொண்டனத்துக்கு மந்திரி ஆகிடுவாங்க. திடீர்னு அப்படிதான் தினபால ஸ்பீக்கர் ஆகினாங்க. திடீர்னு அந்த அப்புறம் அவர் பாப்புலர் ஆகி அந்த ஊரில் கட்சியை வளர்ப்பார். கட்சி வளர்த்ததுக்கு அப்புறம் மந்திரி பதவிங்க ஜெயலலிதா கிடையாது. மந்திரி பதவி கொடுத்தாட்டு நீ போய் கட்சியை வளா அப்படிங்கிற ஜெயலலிதாவோட பாணி. பல பேர் அப்படி ஆக்கி கட்சியை வளர்த்துருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்ட்ராட்டஜி டிஎம்கேல வர்க் அவுட் அந்த ஸ்ட்ராட்டஜி டிஎம்கே ட்ரை பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பல சீனியர்கள் ஸ்டாலினுக்கு தோதா நடந்துக்கலன்ற ஒரு வருத்தம் இருக்கு. என்னதான் இருந்தா கூட ஒரு உரசல், கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு ஓப்பன் ரிவால்வ்னு சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு ஒன்றும் போல சின்ன சின்ன குறைகள், பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள். முன்னாடி ஒன்று பேசுறது, பின்னாடி ஒன்று பேசுறது, முன்னாடி ஐயாங்கிறது, அப்புறம் பின்னாடி அப்படிங்கிறது, இதெல்லாம் காதுக்கு போகாமல் இருக்காது. ஏன் ஒரு முதலமைச்சர் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் காதுக்கெல்லாம் போகாமல் இருக்குமா? அவரும் பொறுத்து எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து இருப்பார். கலைஞர்னா தூக்கி போட்டிருப்பார். கலைஞரோட பாணியே தனி. ஸ்டாலின் ரொம்ப பொறுமை காக்குறாருன்னு கட்சிக்கார சொல்கிறான். என்ன தலைவர் இவ்வளோ பொறுமையாக இருக்கார், எப்படி பண்ணுறாங்களே, அவனுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னு. ஆகவே 26 வரைக்கும் எல்லாம் அமைதியாக போகும். அதுக்கப்புறம் உதயநிதியிட்ட வந்தாவிட்டு உதயநிதி கண்ட்ரோல் தான். அப்போ நீங்கள் ஸ்டாலின் வந்து ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. உதயநிதி என்ன முடிவு பண்ணணும் அதுதான். அவர் அமைச்சரவை தான். இப்போ ஸ்டாலின் அமைச்சரவை கலைஞர் அமைச்சரவாக இருக்க முடியாது. உதயநிதி அமைச்சரவை தான். ஸ்டாலின் அமைச்சரவையாக இருக்காது. அப்போ நீங்கள் சொல்கிற மாற்றங்கள் வாய்ப்பு உண்டு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. கோட்டை வட்டார விஷயங்களை அப்படியே வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். தேங்க்யூ.